குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்ந்திட என்ன பிரச்சினைக்கு முன்னாடியே தடுத்து குழந்தைகளை எப்படி வளர்க்கலாம் என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் காணப்போகிறோம். வாங்க பார்க்கலாம். குழந்தைகளுக்கு 6 to 12 மாதம் வரை தாய் பாலுடன் ஆட்டுப்பால் பறச்சாறு பசும்பால் கொடுத்தே ஆக வேண்டும். போலியோ சொட்டு மருந்து தயாரித்த இடத்திலிருந்து குழந்தையின் வாயில் விழும் வரை 8 டிகிரி செல்சியஸ் குளிர்ந்த நிலை இருந்தாலே பயன் தரும். குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாகாமல் இருக்க குழந்தைகளை ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். குறைமாத குழந்தைகளை வாழை மட்டையில் வைத்து வளர்வதே சரப்பது பழங்கால முறையும் அதுதான். குழந்தைகளுக்கு அனைத்து பாலையும் விட மிக சிறந்தது தேங்காய். இதனை சிறிது சிறிதாக கட் பண்ணி கொடுக்க தாய்ப்பாலை விட பலனை கொடுப்பதை விட பல உறுதியாகும். மாந்தத்திற்கு கணப்பூண்டு இலைச்சாரும் எடுத்து அரை ஸ்பூனளவு கொடுக்கலாம். அதை தேனில் கலந்தும் கொடுக்கலாம். அக்கி குணமாக ஆலம் விழுதை எரித்து சாம்பலாக்கி அதை நல்லெண்ணெயில் குழைத்து தடவி வந்தால் குணமாகும். வயிறு பெருத்து உடல் சிறுத்துள்ள குழந்தைகளுக்கு கோரைக்கிழங்கை தோல் நீக்கி சூப் வைத்து கொடுத்தால் உடனே குணமாகும். எலும்பும் தோலுமாக உள்ள குழந்தைகளுக்கு பூசணிக்காயை துருவி எடுத்து அவித்து சீனி கலத்து சாப்பிட உடல் புஷ்டியாகும். வசம்பு இலையை மஞ்சள் கலந்து அரைத்து பூச நோய்கள் வருவதையும் தடுக்கும். மேனியும் பழபழக்கும். வயிற்றுப்புண் ஆற குழந்தைகளுக்கு அம்மான் பச்சரிசியை அரைத்து சுண்டக்காயளவு கொடுத்து வந்திட குணமாகும். குழந்தைகளுக்கு ஏற்படும் தொடர் இருமலுக்கு பெருங்காயத்தை வெந்நீரில் கரைத்து தெளிந்த நீரை கொடுத்து வர குணமாகும். சதகுப்பை விதையை கொதிக்க வைத்து அதை சர்க்கரை சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்க ஜீரணம் நன்றாக இருக்கும். காய்ச்சல் குணமாக நிலவேம்பு சுக்கு திப்பிலி சீந்தில் பொடி இவைகளை கஷாயம் செய்து 10 மில்லி அளவு கொடுக்க குணமாகும். கக்குவான் இருமலுக்கு துளசி பூங்கொத்து திப்பிலி வசம்பு பொடி செய்து சர்க்கரை கலந்து கொடுக்கலாம். தேனிலும் கொடுக்கலாம்.